அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமணத்திற்கு முக்கியமான முத்தான டிப்ஸ். 7ஆம் அதிபதியும் சுக்கிரனையும் ஒரே நேரத்தில் கோச்சார குரு தொடர்பு கொள்ளும்போது திருமணம் 100% நடக்கும். ஒருவரை கோச்சார குரு தொடர்பு கொள்ளும்போது 70% நடக்கும். பிறந்த ஜாதகத்தில் கேதுவை கோச்சார குரு தாண்டிய பின் திருமணம் செய்ய வேண்டும். ஒரு கட்டம் தாண்டுவதற்குள் திருமணம் செய்தால் டைவர்ஸ் இருக்காது. கர்ம நட்சத்திரத்தில் அஸ்வினி, மிருகசிருஷ்டம், திருவாதிரை, ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, அனுசம், மூலம், பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இதில் சுக்கிரன் அமர்ந்தால் திருமணம் தாமதம். அப்படி திருமணம் நடைபெற்றால் திருப்தி இன்மை இருக்கும். கலப்பு திருமணம், மதமாறி திருமணம் 7ஆம் அதிபதியுடன் செவ்வாறாக சேர்க்கை பெற்று அவர்கள் அமர்ந்த ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ கலப்பு திருமணம் ஏற்படும். அம்சத்தில் காதல் திருமணம் அம்சத்தில் சூரியனும் சந்திரனும் ஆராட்டாக இருந்தால் காதல் திருமணம் 100%. அம்சத்தில் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சுக்கிரன் சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தாலோ சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்றாலோ இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும். 5, 7 அதிபதி செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது ராகு கேது நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது செவ்வாய் சனி ராகு இணைவு பெற்றாலும் பெற்றோரை எதிர்த்து திருமணம் நடக்கும். அல்லது மாற்று மதம் இருக்கும். உடைப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பிரிவு விவாகரத்து கூடுதலாக இருக்கும். உடைப்பட்ட நட்சத்திரம் என்பது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசிருஷ்டம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இது உடைப்பட்ட நட்சத்திரம். லக்ன புள்ளி உடைப்பட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும் பிரிவு விவாகரத்து ஏற்படும். லக்னாதிபதி உடைப்பட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த பலனை இதற்கு உடைப்பட்ட நட்சத்திரத்தில் உள்ளவரை திருமணம் செய்தால் நல்லது. லக்னாதிபதி உடைப்பட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் உடைபடாத நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை இல்லாத ஜாதகம் 2இல் கேது இருந்து 2ஆம் அதிபதி நீசம் அடைந்தால் 7இல் கேது இருந்து 7ஆம் அதிபதி நீசம் அடைந்தால் லக்னம் அல்லது ராசிக்கு 2 அல்லது 7இல் சனியில் அமர்ந்தாலும் சுபர் பார்வை இல்லாத இருந்து ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் பாதிக்கப்பட்டு இருந்தால் மற்றும் 5, 10 சனிகேது இணைவு பெற்றாலும் இவர்களுக்கு திருமணம் கேள்விக்குறி. கேது திசையில் திருமணம் செய்யக்கூடாது. ஆணுக்கு சுக்கிரன் வீட்டில் கேது இருந்தாலும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் திருமணம் செய்யலாம். சுக்கிரனுடன் 5 டிகிரியில் கேது இருந்தால் தான் கேது திசையில் திருமணம் செய்யக்கூடாது. செவ்வாய் வீட்டில் கேது, செவ்வாய் நட்சத்திரத்தில் கேது திருமணம் செய்யலாம். கேது திசையில் செவ்வாயுடன் கேது 5 டிகிரியில் கேது திசையில் திருமணம் செய்யக்கூடாது.
சுக்கிரனுடன் கேது பெண் செவ்வாயுடன் கேது திசையில் திருமணம் செய்யக்கூடாது. திசாசந்தி 11 மாதம் வரையில் இருந்தால் காத்திருக்கலாம். அதற்கு மேல் திசாபுத்தி நடந்தால் சேர்க்கலாம். ஒரே திசை கால சக்கரத்திற்கு தலைச்சன் ஆனி மாதத்தில் பிறந்தவருக்கு மட்டும்தான் செய்யக்கூடாது. 1, 3, 5, 7, 11 லக்கணம் இணைக்கவும். ஒரே லக்கணம் இருந்தால் மகிழ்ச்சியாய் இருப்பர். இருவரும் சிம்ம லக்கணம் மட்டும் இணைக்கக்கூடாது. வேலைக்கு செல்லும் வாழ்க்கை 7ஆம் அதிபதி வலுப்பெற்றாலும் 4ஆம் ஸ்தானம் வலுப்பெற்றாலும் இவர் வேலைக்கு செல்லும் மனைவி கிடைக்கும். சனி திக்பலம் பெற்றவருக்கும் வேலைக்கு செல்லும் மனைவி. 4இல் வலுவான கிரகம் அமைந்தாலும் வேலை செல்லும் மனைவி கிடைக்கும். புத்திர பாக்கியம் புத்திர தடை 5, 10 வலு பெற்றால் புத்திர பாக்கியம் உண்டு. இதில் சுபகிரகம் இருக்க வேண்டும். 5இல் ராகு இருந்தால் அதிக பாதிப்பு. 5இல் செவ்வாய் சனி குழந்தை பாதிப்பு. 5இல் குரு சந்திரன் இருந்தால் அதிக பாதிப்பு. பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தில் கோச்சார குரு வரும்போது திருமணம் செய்யக்கூடாது. சூரியன் ஆட்சி உச்சம் நட்பு வீட்டிற்கு சுக்கிரன் சந்திரன் இணைந்து இருந்தால் அரசு தேர்வு பெற்று வெற்றி பெறுவார். 6, 8, 12 வலுத்த கொள்கை திசாபுத்தியில் மாற்றம் வேலையில் ஏற்படும். 3ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் பகை நட்சத்திரத்தில் இருந்தால் வெளிநாட்டில் பணம் சம்பாதித்து வரும் வரன் கிடைக்கும். 1, 5, 9 வீடுகள் 9ஆம் அதிபதி திசையில் வாகனம் வாங்கக்கூடாது. இத்துடன் முடிச்சு கொள்கிறேன். என் பேர் தேவராஜ். முருகன் ஜோதிட நிலையம், நெய்க்குளம். 97 51 47 99 88.